Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் யூனிட் 2ல ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ராசஸ் அப்படின்னா என்ன? ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதை தான் நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா என்ன? சிங்க்ரனைசேஷன்னா கம்பைன் பண்ணுறது, ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்ன பண்ணுனா that deals with the coordination and execution of multiple process, ஓகேவா? ஸோ ஒரே நேரத்தில் ஒரு ப்ராசஸும் ஒன்னோட ஒன்று எந்த ஒரு அஃபெக்டும் இல்லாமல் அஃபெக்ட் பண்ணிக்காம எல்லாமே கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒன்றா சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதை தான் நம்ம ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் சொல்லுவோம். இன் சச் அ வே தட் தே டு நாட் இன்டர்ஃபியர் வித் ஈச் அதர் வைல் ஷேரிங் த ரிசோர்ஸ் ஷேர் பண்ணுறப்ப அதுக்குள்ளே எந்த ஒரு இந்த குழப்பமும் ஏற்படக்கூடாமல் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணது அப்படின்னா அதை தான் நம்ம ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இது மூலியமா நமக்கு டேட்டாலாம் ஷேர்ட் ஆகும், நமக்கு வேணுன்ற டேட்டா ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்க முடியும், டெட்லாக் அக்கராச்சுன்னா அதை மாற்ற முடியும், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஓகே, தென் ஒய் சிங்க்ரனைசேஷன் இஸ் நீடட்? எதுக்காக இந்த சிங்க்ரனைசேஷன் தேவைப்படுது அப்படின்னா when multiple process execute concurrently, ஒரே நேரத்தில் நிறைய ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா அது they may need to access shared resources, அதுகிட்ட வந்து இருக்க ஒரு ரிசோர்ஸை எல்லாருமே ஷேர் பண்ணி யூஸ் பண்ணணும் அந்த சிபியூவில், ஓகேவா? எக்ஸாம்பிள் மெமரியோ ஃபைல்ஸோ ஐஓ டிவைஸோ எதாக இருந்தாலும், ஓகே, அப்படி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், ஓகே? அப்படி இருந்துக்க ப்ராப்ளமை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த சிங்க்ரனைசேஷனே கொண்டு வரோம், ஓகே? ஸோ இது மாதிரி என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இதுவாகும்னா ரேஸ் கண்டிஷன், டேட்டா இன்கன்சிஸ்டன்சி, டெட்லாக், ஸ்டார்வேஷன், ஓகேவா? ரேஸ் கண்டிஷன் அப்படின்னா மல்டிபிள் ப்ராசஸ் ஆக்ஷன் அண்ட் மேனிபுலேட் த சேம் டேட்டா கன்கரண்ட்லி அண்ட் ஃபைனல் அவுட்புட் டிபெண்ட் ஆன் த டைமிங் ஆஃப் தர் எக்ஸிகியூஷன். யார் முதல்ல முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பொறுத்தளவு அந்த ரேஸில் ஃபர்ஸ்ட் முடிக்கிறவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்து கிடைச்சிருது, மல்டிபிள் ப்ராசஸை ஒரே நேரத்தில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப, ஓகேவா? டேட்டா இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னா வந்து நம்மளோட டேட்டா கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது. டெட்லாக் அப்படின்னா ஒரே நேரத்தில் நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுறப்ப ஒன்னோடு ஒன்று மோதி கொலிஷன் ஆகி எனக்கு வந்து ப்ராசஸ் வந்து குழப்பமாகிறது, இது டெட்லாக். ஸ்டார்வேஷன் அப்படின்னா a process waits indefinitely because other process are continually given preference. அடுத்த ப்ராசஸுக்கு தான் ஹையர் ப்ரியாரிட்டி இருக்கப்ப அவங்களே வேல்யூவில் போய்கிட்டு இருக்கப்ப ஒரு ப்ராசஸ் வெயிட் பண்ணிட்டு அடுத்து போகிறது, அதை நம்ம ஸ்டார்வேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ஓகே? ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக இந்த ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன்ல பார்க்க வேண்டிய ஒரு கான்செப்ட் அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன், ஓகே? ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன்றது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வேர் ஷேர்டு ரிசோர்ஸஸ் ஒரு ஆக்சிட், ஒரே நேரத்தில் மல்டிபிள் ப்ராசஸருக்கு ஒரு ரிசோர்ஸை ஷேர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதை தான் நம்ம அந்த பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமை கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? இதோட மெயின் கோலே ஒரு ப்ராசஸ் மட்டுமே என்டையராக யூஸ் பண்ணுற சிங்க்ரனைசேஷனை அடுத்தடுத்து அந்த டைம் போக போக அடுத்தடுத்தவங்களுக்கு கொடுக்கும், ஓகேவா? ஸோ இதுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ப்ராக்ரஸ், பவுண்டட் வெயிட்டிங். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா என்ன? ஒரு நேரத்துக்கு அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணணும், அடுத்த டைம்ல தான் அடுத்த ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். ப்ராக்ரஸ் அப்படின்னா இஃப் நோ ப்ராசஸ் இன் கிரிட்டிக்கல் செக்ஷன், எந்த ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷன்லையுமே எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லை அப்படின்னா அந்த சம் ப்ராசஸ் வந்து உள்ள வரணும்னு நினைச்சிச்சுன்னா அதை அலோவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ண விடலாம், ஓகேவா? அதுக்கு ப்ராக்ரஸ் டைம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பவுண்டட் வெயிட்டிங் அப்படின்னா ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்து அவங்கள மட்டும் வெயிட் பண்ண வச்சு அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை ரன் பண்ண வைக்கிறது, ஓகேவா? ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்றது. ஸோ இவ்வளோதான் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன். இதில் மெயினாக 2 விஷயம் இருக்குது, செமாஃபோர்ஸ், மானிட்டர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு செமாஃபோர்ஸ் அண்ட் மானிட்டர்ஸ் பற்றி தனித்தனியாக சொல்கிறேன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், தேங்க்யூ.